ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய மார்னிங் vlog தான். காலையில் முடிஞ்ச வரைக்கும் 5:30 மணிக்கே வந்து என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ரேர் தான் 7 மணி வரைக்கும்லாம் தூங்குறது. அது வீக்கெண்டாக இருந்தாலுமே சரி இப்படி தான். பிகாஸ் காலையில் வந்து எழுந்துக்கிட்டோம்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்சது ஏதாச்சும் எழுதிட்டுருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்காகவே வாண்டடாக 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன். அண்ட் வீக்கெண்ட்னாலும் இதே மாதிரி தான் வந்து எனக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் காலையில் முதல் வேலையாக வந்து வெளியில் கோலம் போடுறது தான். எனக்கு வந்து இந்த கோலம் போடுறது அண்ட் கதவை மேக்ஸிமம் வந்து திறக்கவே மாட்டேன். அத்தை மாமா வந்தால் தான் வந்து இந்த கதவெல்லாம் திறந்தே வைக்கிறது. பட் ஹவுஸ் ஹெல்ப் அக்கா வருவாங்க, அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் வெளியில் கோலம் போடாதான் இடம் இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்கும்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. போக போக எனக்குமே வந்து இந்த மாதிரி கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாச்சும் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். அண்ட் எனக்கு அப்புறம் வந்து வீட்டில் ரெண்டாவதாக எழுந்துக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி குட்டி தான். நான் ஒரு 5:30 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா ஒரு 6:30 மணிக்கு எழுந்துப்பாள். அதுக்கு முன்னாடியே எழுந்துக்க ஆரம்பிப்பாள். பட் அவங்க அப்பா வந்து தூங்க வச்சுட்டே இருப்பார். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு எழுந்து வந்துடுவாள். எனக்கு வந்து கரெக்டாக 10 o'clock வந்து நான் லாகின் பண்ணணும். ஸோ எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த 10 o'clock வந்து நான் செஞ்சு முடித்தாதான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஹவுஸ் ஹெல்ப் அக்கா இருக்காங்க. ஸோ வீட்டு வேலைலாம் வந்து அவங்க கொஞ்சம் வந்து பார்த்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வேலை தான் நமக்கு. பெருசாலாம் வந்து வீக் டேஸ்லலாம் குக்கிங் எல்லாம் பெருசாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரையாக பண்ணிவிட்டு அதுலேயே வந்து மத்தியானம் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு காலையில் வந்து சப்பாத்தி நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மீல் பிளானிங் வந்து போயிட்டுருக்கோம். மேபி வீக்கெண்டாக இருந்தால் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் வீக் டேஸுன்னு இருக்கப்போ நானுமே வந்து என்னோடய டேவை பிளான் பண்ணிக்கணும்ல. ஸோ அதனால் இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. மேக்ஸிமம் வந்து அவருக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி காய் சாதமே தான் பண்ணிட்டு கொடுத்துட்ருப்பேன். ஸோ மத்தியானம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சாம்பார் காரக்குழம்பு அதெல்லாம் வந்து லஞ்ச் பேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சால் கூட வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், சாப்பிடவே நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனாலே வந்து அவருக்காக லஞ்ச் பேக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரைஸஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நானும் அவரும் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக காஃபி குடிச்சு தான் டேவை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் வந்து காலையில் குடிக்கக்கூடாதுல்ல, இந்த அசிடிட்டி ப்ராப்ளமெல்லாம் வரும்னு சொன்னதால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது. பட் இன்றைக்கி அவருக்கு ஆஃபீஸுன்றதால வந்து அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே அவர் மட்டும் வந்து காஃபி குடிச்சிட்டு அவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அது என்னமோ தெரியல, என்ன தான் வீட்டில் மாவு இருந்தால் கூட சரி எனக்கு வந்து சப்பாத்தி சாப்பிடணும் போல தான் இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப ஹெல்தி, இல்லை வெயிட் லாஸ்க்கு நல்லது அதெல்லாம் கிடையாது. பட் எனக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அவருக்கு வந்து சப்பாத்தி வந்து காலையில் சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. பட் அன்றைக்கி என்னமோ அதிசயமாக அவரே சப்பாத்தி கேட்டதால் ஒரே குஷியாக வந்து சப்பாத்தி தான் போட்டுட்ருந்தேன். பட் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து சப்பாத்தி சாப்பிடுவோம். பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி வந்து எப்பவுமே கொடுத்தது கிடையாது. பூரி கொடுப்பேன், பட் சப்பாத்தி கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா அவள் சப்பாத்தி வந்து அவளுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே கொடுத்தது கிடையாது. நாங்கள் 2 பேர் சாப்பிட்றப்ப அவளுக்கு மட்டும் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்ருப்போம். அண்ட் அவருக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு என்னோடய அடுத்த வேலை வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணணும். பிரெட் டோஸ்ட் தான் வந்து பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து 9 to 12:30 வரைக்கும் இருக்கும், 9:30 to 12:30 வரைக்கும் இருக்கும். பட் நடுவில் வந்து ஒரே ஒரு ஸ்நாக் பிரேக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்நாக் கொடுத்து விடணும். அது முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்நாக் தான் வந்து கொடுத்துட்ருப்பேன். எனக்கு வந்து பெருசாக வந்து வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு செய்ய இன்னும் ட்ரை பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் வந்து அதுவும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். லைக் வீட்லேயே வந்து ஏதாவது ஹெல்த்தியாக லட்டு செஞ்சு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒயிட் ப்ரெட்டு கூடவே வந்து முட்டை, கொஞ்சம் பால், சர்க்கரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். மிருத்திக்குட்டி காலையில் எழுந்த உடனே வந்து அன்னைக்கு போட்டு போக வேண்டிய யூனிஃபார்மு, கிளிப்பு, பேண்டு, அதுக்கப்புறம் க்ரீமு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு லைனாக பெட்டில் அடுக்கி வச்சிருவா. அதுக்கப்புறம் நானே இல்லைனா அவர் வந்து அவளை குளிப்பாட்டி விட்டதுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வந்து ரெடி ஆகிறப்ப அவளே வந்து ஒவ்வொரு திங்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப எங்கேருந்து எடுத்தாலும் அங்கேயே வைக்கணுன்ற மாதிரி அவளே வச்சிருவா. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி டென்ஷனே இருக்காது, பாப்பாவே இதெல்லாம் பார்த்துக்கிறதால. அண்ட் நான் ரெடி பண்ண ஸ்நாக்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொடுத்துருவேன். நான் என்ன தான் வந்து ஸ்கூலுக்கு இது வச்சுருக்கேன் அப்படின்னா கூட வந்து ஒத்துக்க மாட்டேன். அதை ஓப்பன் பண்ணி காட்டு, அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பாப்பா வந்து பாதி வேலை பார்த்துக்கிறதால எனக்கு வந்து காலையில் டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் கிடையாது. அது
அதுவும் இல்லாமல் ஏர்லியாகவே எழுந்துக்கிறதால வந்து காலையில் ஹரிபரியாக ஓடுற மாதிரி வேலையும் இருக்காது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய மார்னிங்ஸ் இருக்கும். எல்லா மார்னிங்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்றதும் சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.